யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். இந்த மாதத்தின் வார்த்தை, கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்வார். இது ஒரு அற்புதத்தின் மாதமாக கர்த்தர் நடத்தி செல்லவர் போதுமானவர். அதனால இந்த மாதத்தில் மறுபடியும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்க, ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி உங்களை நடத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த சம்பவம் எதல் அடிப்படையில் கொண்டது என்றால், ஆண்டவர் யோசுவாவுக்கு ஜனங்களை பார்த்து சொல்லு என்று சொன்ன வார்த்தையை தான் யோசுவா ஜனங்களிடத்திலே சொன்னார். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதே வார்த்தை சபையினிடத்திலே சொல்லு என்ற அந்த வார்த்தையின் அடையாளத்தை கொடுத்து உறுதிப்படுத்தினார். ஆகையால் இந்த வார்த்தை கிடைத்தவுடனே எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் மறுபடியும் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ ஒரு மாதம் நடந்தது, அப்புறம் எல்லாம் வறட்சியின் மாதம் அல்ல. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம் நடுவில் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய குடும்பத்தை ஆச்சரியமாய் நடத்தி செல்வார். இந்த சம்பவம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். 40 வருட பயணம். இன்னும் கொஞ்சம் மைல் தூரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவங்க போனோம். ஆனால் மோசே மரித்து விடுகிறான். இப்பொழுது யோசுவா இந்த ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டியதாயிற்று. யோசுவாவுக்கு ரொம்ப பெரிய கேள்வி இருந்தது. எப்படி இந்த ஜனங்கள் நம்ம நடத்த போறோம்? இவங்க நமக்கு கீழ்ப்படிவாங்களா? நம்மளை இவங்க நேசிப்பாங்களா? நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் அவங்க அதன்படி செய்வாங்களான்னு பல கேள்வி இருந்தது. ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ கவலைப்படாத, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டேன். அந்த வார்த்தையை சொன்ன பின்பு யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. இப்போ அவர்கள் மறுபடியும் யோசுவாவின் தலைமையிலே பிரயாணிக்க ஆரம்பிக்கிறாங்க, போறாங்க. கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எங்க போய் கொண்டிருக்கார்கள்? கர்த்தர் சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. அப்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது எல்லாமே ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். வனாந்தரத்துல காடையை கொடுத்தார், தண்ணீருக்கு நீரூற்றை வர பண்ணினார், கண்மலையில் இருந்து தண்ணீர் வந்தது, காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், எல்லாம் செய்து அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆனால் இன்னும் சில மைல் போறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு யோர்தான் என்கிற ஒரு நதி அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இப்ப இந்த யோர்தான் என்கிற நதியை கடக்காமல் அவர்கள் எங்கே போக முடியாது? சொல்லுங்க, எங்க போக முடியாது? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த யோர்தான் நதியை தாண்டினால் தான் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும். ஆனா இத்தனை சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு, மனைவி கணவரை வச்சுட்டு யாருமே நீந்தி யோர்தானை என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது. இல்ல படகுல கடந்துடலாம்பா அப்படின்னு நினைச்சா இன்னும் 100 வருஷம் ஆனா கூட கடக்க முடியாது. ஆனா இவங்க 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நதி கரை புரண்டு ஓடுதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த பக்கத்துல அந்த பக்கம் பார்க்க முடியாது, அவ்வளவு தூரம் நதி பெருசாக ஓடுது. இதுல விழுந்தவர்கள் யாரும் பிழைத்தது கிடையாது. யோர்தான் நதிக்குள் அப்படியே மூழ்கி விடுவார்கள். அவ்வளவு வேகமாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நதி. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம், இவ்வளவு வருஷம் நான் அற்புதமா நடத்திட்டு வந்தேன். இப்ப நீ செய்ய வேண்டும். நீ என்ன செய்யணும்? ஜனங்க கிட்ட 3 முக்கியமான காரியத்தை சொல். அவர்கள் அப்படி அந்த 3 முக்கியமான காரியத்தை செய்யும் போது நான் அவர்கள் நடுவில் என்ன செய்வேன் என்பதை அவர்கள் காண முடியும் என்று யோசுவாவுக்கு திட்டமாய் சொன்னார். அந்த 3 குறிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் நாம் ஜெபித்து அபியாசப்படுத்தும் பொழுது யோர்தானை பிரிக்க செய்த கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். யோர்தான் பிரிந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் கர்த்தர் செய்து நடத்தி செல்ல போதுமானவர். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, பிரச்சனைகள் பிரிக்கப்படும். பிரச்சனையிலே கர்த்தர் வழியை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க நல்லவர் அல்லேலூயா. பிரச்சனைகளிலே கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுவார். 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். என்ன அந்த 3 காரியம்? வாசிக்கலாமா? என்னோடு சேர்ந்து வாசிங்கள். 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் வசனம் அல்ல, 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய
உடன்படிக்கை பெட்டியையும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். போதும். முதலாவது குறிப்பு நான் சொல்வதற்கு முன்பதாக யோர்தானை குறித்து சில வார்த்தைகள் சொல்லணும்னா, யோர்தான் என்பது ஒரு தடையை தாண்டுவது போல், யோர்தான் என்பது சோதனையை ஜெயிப்பது போல், யோர்தான் என்பது மரணத்தை கடப்பது போல், யோர்தான் என்பது சோர்வை மேற்கொள்வது போல். அவ்வளோ தூரம் யோர்தானை பார்த்தா அவங்களுக்கு என்ன பயம் வருது? மரண பயம் வருது. ஒருவேளை இந்த தண்ணிக்குள்ள விழுந்தோன்னா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆகுவார்கள் என்று தெரியவில்லை. யோர்தானை பார்க்கும்போது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவர் இவ்வளவு தூரம் அற்புதமா நடத்திட்டார், இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அதுக்குள்ள போக முடியல என்ற சோர்வு வருது. யோர்தான் என்று திரும்பி பார்த்த உடனே, அந்த தண்ணியை பார்த்த உடனே யோசிக்கிறாங்க, இது இவ்வளவு பெரிய தடையா இருக்கே, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில எப்படி தடையை தாண்ட போகிறோம்? யோர்தானை பார்க்கும்போது அவர்களுக்குள் மறுபடியும் ஒரு கேள்வி வருது, ஆண்டவரே இவ்வளோ பெரிய சோதனையா இருக்கு, எப்படி நாங்க ஜெயிக்க போறோம் என்று சொல்லி. நான் அதே போல சொல்றேன், யோர்தானை போல் யார் நீங்கள் அந்த பாதையில போறீங்கன்னு தெரியல. பெரிய சோர்வா இருக்கு, பெரிய தடையா இருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனையில நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியல. எந்த கேள்வியா இருந்தாலும் யோர்தானை பிரிந்து போக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதை சரியாய் செவி கொடுத்து கேளுங்கள். ரொம்ப முக்கியமான முதலாவது, ஆண்டவர் ஜனங்களிடத்தில் என்ன சொன்னார் என்றால், யோர்தானை கடப்பதற்கான முதல் குறிப்பு எல்லாரும் நல்லா கவனிங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த யோர்தானை நான் அற்புதமாய் பிரிப்பதற்கு முன்பதாக, பிளப்பதற்கு முன்பதாக, முதலாவது ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும். தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்வதென்றால் தேவ பிரசன்னம், தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். வாசிங்கள் அந்த வசனத்தை கூட. ஆசாரிய பெட்டி, அந்த பெட்டி என்று எதை குறிக்கிறது? 10வது வசனத்தை வாசிங்கள். 10வது வசனம் வாசிங்கள், கொஞ்சம் கவனிங்கள் அந்த 10வது வசனத்தை. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. நல்ல கவனிங்கள். நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெட்டியை அவர்கள் ஆசாரியர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அப்ப பெட்டி என்று சொன்னால் எதுக்கு என்ன நினைவு வரணும்னா, அது தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் நமக்கு குறிக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பெட்டி என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி, அப்படி என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் குறிக்கிறது. தேவன் இல்லாமல் தேவ பிரசன்னம் இருக்க முடியாது. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம், தேவ சமூகம் இருக்கும். அப்ப ஆண்டவர் முதல் காரியம் அந்த ஜனங்களிடத்திலே சொன்னார், இவ்வளோ பெரிய பிரச்சனை, உன்னை சோர்வடைய செய்கிற பிரச்சனை, உன்னை மரணத்துக்குரிய அந்த சந்தேகத்தை கொண்டு வருகிற இந்த பிரச்சனை பிளக்கப்பட வேண்டும் என்றால், அற்புதமா மாறணும்னா நீ என்ன செய்யணும்னு சொன்னார்னா, யோசுவா ஜனங்க கிட்ட சொல்லு, அந்த பெட்டியை அவர்கள் சுமந்து செல்லும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பெட்டிக்கு பின் செல்ல வேண்டும். சொல்லுங்க, அந்த பெட்டிக்கு என்ன செய்ய வேண்டும்? பின் செல்ல வேண்டும். அப்ப தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். We have to follow the Lord. We have to follow the instructions of the Lord. அற்புதம் நடப்பது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கலாம், ஆனால் அற்புதம் செய்கிற தேவன் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து செய்வது ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களுக்கு எனக்கும் இந்த மாதம் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இந்த காரியம் எல்லாம் அற்புதமா இருந்தா ஆண்டவரே நான் எதிர்பார்த்தது நடக்கும்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்ம எல்லாரும் அவருக்கு பின் செல்வோம் என்றால், அன்றைக்கு அந்த பெட்டியை சுமந்து செல்கிறவர்களுக்கு பின்பாக ஜனங்கள் செல்லும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதத்தின் முதல் வேளையில ஒரு தீர்மானம் வேண்டும். என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, நாங்கள் உமக்கு பின்பாக செல்வோம் ஆண்டவரே. We will come back with you. நாங்கள் உமோடு பின்பாக வருவோம் ஆண்டவரே. அப்படி பின்னாடி வரும்போது அந்த ஒரு வார்த்தை கவனிங்கள், எதை விட்டுட்டு வர சொல்றார் பாருங்க. வாசிங்க அதே 5ஆம் வசனத்தின் கடைசி, நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு என்ன செய்யுங்க? அதற்கு பின் செல்லுங்கள். அப்போ இந்த பெட்டிக்கு பின்பதாக செல்லுகிற அனுபவம் என்னவென்றால், நான் சிலவற்றைகளை விட்டு தான் ஆண்டவருக்கு பின்பாக செல்ல முடியும். என்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு விட்டு தேவனுக்கு பின்பதாக செல்வேன் என்றால் யோர்தானில் அற்புதம் நடக்காது.
அப்ப இந்த 2 மாதம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்திட்டார். 3வது மாதம் நம்முடைய முதல் கேள்வி என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே எதை விட்டு நான் உமக்கு பின் செல்ல வேண்டும் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்றால், ஆண்டவர் எவைகளை விட வேண்டும் என்பதை நமக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பார். சிலவற்றைகளை விடாமல் நம்மால் ஆண்டவரை பின்பற்றி போக முடியாது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை விட்டுதான் நீங்களும் நானும் அவருக்கு பின் செல்ல முடியும். ஜனங்க கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அவர்களுடைய இடத்தை விட்டு, இப்ப இருக்கிறாங்க பார், அந்த இடத்தை விட சொல்லு, விட்டுட்டு இந்த பெட்டிக்கு பின்னாடி வர சொல்லுன்னு சொன்னார். இப்ப எத்தனை பேர் இந்த நாளிலே, ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் என்னை எது சொன்னாலும் அதை விட்டு உமக்கு பின் செல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்ன அல்லேலூயா ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதை விட சொல்கிறாரோ அதை விட்டு வரக்கூடியவர்கள், நான் சொல்லல, உங்கள் கண்கள் காணத்தக்கதே கர்த்தர் பெரிய அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். தேவன் விட சொல்கிறவைகள், தேவன் பல நாட்களாக என்னிடத்தில் பேசுகிறவைகள், பல வேளைகளிலே பேசுகிறவைகள், ஒவ்வொரு முறை பிரசங்கத்துக்கு வரும்போதும் ஆண்டவர் சொல்லக்கூடிய திட்டமான சில காரியங்கள். இன்றைக்கு ஜெபத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னும் நான் எதை விட்டு உமக்கு பின் செல்ல வேண்டும் ஆண்டவரே, நீர் என்ன ஆண்டவரே என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர் என்று நீங்கள் கேளுங்கள். ஜனங்களை ஆண்டவர் சொன்னார், அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு எனக்கு பின்பாக வா என்று சொன்னார். பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு பெரிய மனிதனை ஆண்டவர் கூப்பிட்டார். அப்படி கூப்பிடும் போது அவன் ஒரு விக்கிரக பின்னணியில் இருக்கிறான். அவன் தேவனை முழுமையாக அறிந்த ஒரு பின்னணி அல்ல. ஆனா கர்த்தர் அவனை சொன்னார், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு என்ன செய்? சொல்லுங்க, இனத்தாரை விட்டு எனக்கு பின்பாக வாப்பா. நீ வரணும், என் பின்னாடி வரணும். ஆனா நீ எல்லாரையும் கூட்டி சேர்த்து என் பின்னாடி வர முடியாது. இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தேவனிடத்திலிருந்து என்னால் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கடந்த நாட்கள்ல அந்த அற்புதம் நடக்கல? ஆண்டவர் திட்டமா சொல்றார், நீ சில காரியங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற, உனக்குள் இருக்க அந்த காரியங்களை நீ விடாமல் எப்படி அதில் அற்புதம் நடக்க முடியும்? எதை ஆண்டவர் விட சொல்கிறார் என்பதை ஆவியானவர் இப்பொழுது திட்டமாய் சொல்லுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அற்புதம் நடப்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்முடைய இருதயத்துக்கு தெரியணும், நான் விட வேண்டியவைகளை விடும்போது யோர்தானை பிரிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். He will surely divide the river Jordan. உங்கள் வாழ்க்கையில பார்க்க தான் போறீங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க தான் போறீங்க. பலர் சொல்லி இருப்பாங்க, இது உனக்கு நடக்கவே நடக்காது. நீங்களும் சொல்லுங்க, எனக்கும் தெரிய நடக்காது. எது வரைக்கும்னா, நான் எதையாவது விடாம பிடிச்சி வைக்கிற வரைக்கும் எனக்கு அது என்ன செய்யாது, நடக்காது. ஆனா என்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை தங்கள் சொந்த இடங்களை விட்டு அந்த தேவ பிரசன்னத்துக்கு பின்பதாக போ சொன்னாரோ, அன்றைக்கு அவருடைய அற்புதத்தை ஆயத்தமாகி விட்டது. எப்போ உங்க அற்புதம் ஆயத்தமாயிருச்சு? ஏற்கனவே ஆண்டவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் இந்த மாசம். ஆனா அந்த மாதத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆண்டவர் தான் நம்மோடு பேசுகிறார். என்ன சொல்றார்னா, உனக்கு உண்டானவைகளை சிலவற்றை நீ விட வேண்டும், சில காரியங்களை விட வேண்டும், சிலவற்றை நீ தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கணும், சிலவற்றைகளை எவைகளை செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடணும். அதை செய்வீங்கன்னா நான் சொல்றேன், யோர்தானை பிளக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஒரு மனிதன் என்ன சொல்றான் பாருங்க, அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்கள். வாசிங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 14. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. அவன் எப்படி ஆண்டவரை பின்பற்றி வரேன்னு சொல்கிறார். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்த வசனத்திலே சொல்கிறார், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முழு மனதாய் பின்பற்றி வருவீர்கள் என்றால், நீங்கள் விட வேண்டியவைகளை விட்டு ஆண்டவரை பின்பற்றி வருவீர்கள் என்றால், இந்த ஆண்டவர் யார் என்பதை இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் காண்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சிறு காரியம் கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரா இவ்வளவு பெரிய யோர்தானை உங்களுக்காக பிளக்க மாட்டார், நிச்சயமாய் பிளப்பார். யோர்தானை போன்ற பெரிய பிரச்சனைகள் பிளக்கும். பெரிய வியாதியா இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு சிறிய விசுவாசத்தின் ஜெபம் பெரிய வியாதிகளை சுகமாக்க வல்லமை உள்ளது.
அது உங்களுக்கு ஒரு யோர்தான போல இருக்கலாம். எப்ப நினைச்சாலும் அந்த வியாதியை நினைக்கும் போது ஒரு சோர்வு, இல்ல சில காரியங்களை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் சோர்வு ஏற்படுகிறது. இன்னைக்கு அந்த தான் உங்க யோர்தானா இருக்கும்னா ஆண்டவர் சொன்னார், சிலவற்றைகளை விட்டு நீ என் பின்னாடி வர சொல்லு, பின் செல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, முதல் குறிப்பு என்ன செய்ய வேண்டும்? பின் செல்ல வேண்டும். நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? We have to follow the Lord. தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி செல்வீங்கன்னா, இந்த மனுஷன் சொன்னான் பாருங்க, காலேப், நான் ஆண்டவரை எப்படி பின்பற்றி வந்தேனா, உத்தமமா பின்பற்றி வந்தேன். நான் ஒரு காரியத்தில் ஆண்டவரை தவறா பின்பற்றல, உத்தமமா பின்பற்றி வந்தேன். மோசே அவனுக்கு சொல்கிறான், நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை முழுசா பின்பற்றி வராங்களோ, முழு இருதயத்தோடு பின்பற்றி வருகிறார்களோ, ஆண்டவர் சொன்னார், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக பின் செல்கிற அத்தனை பேரும் யோர்தானிலே அற்புதத்தை பார்த்தார்கள். இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் ஜனங்களிடத்திலே இரண்டாவது என்ன சொன்னார்? வாசிங்கள், அதே யோசுவா 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கனா, எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணுமா? இரண்டாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது பின் செல்ல வேண்டும், இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ண. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பரிசுத்தம் பண்ண வேண்டும். Holiness, holiness, holiness. பரிசுத்தம் ஒரு அற்புதத்தை கொண்டு நிச்சயமா வரும். பரிசுத்தத்திற்காக வாஞ்சித்தவர்கள், பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்பினவர்கள், பரிசுத்தத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், நிச்சயமா சொல்றவங்க அற்புதத்தை பார்க்காமல் தெய்வம் அனுப்பவே மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், என்ன கிடைக்கும் பரிசுத்தமா இருந்தா? பரிசுத்தமா இருன்றாங்க, எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்துல அப்படி நம்ம நினைக்கிறோம். இது ஒரு தவறான எண்ணங்க. பிசாசு சொல்லுவான், ஒன்னால இருக்க முடியாது, ஒன்னால செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் ஜனங்க கிட்ட சொன்னார், யோர்தான்ல பிளக்கப்பட வேணும்னா ஜனங்களை இரண்டாவது என்ன செய்ய சொல்லுனா, அவர்களை என்ன செய்ய சொல்? பரிசுத்தம் பண்ண சொல். குடும்பத்தை பரிசுத்தம் பண்ண சொல். பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண சொல். எப்படி பாஸ்டர், என்ன வேணா நான் பரிசுத்தம் பண்ணலாம், என் பிள்ளை எப்படி பாஸ்டர் செய்யறது? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இன்றைக்கு எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தமாவே இருக்கிற ஒரு தேவன் அவர். பரிசுத்தம் இல்லாமல் என்னால் யோர்தான் பிளக்கிறத பார்க்க முடியாது. யோர்தானை தாண்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் என்பது வார்த்தை அல்ல, நம்முடைய பிரயாசமாய் மாறட்டும். ஆண்டவருடைய கிருபையை கேட்டு, ஆண்டவரே என்னையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு விசை யோசுவாவும் அவங்க ஜனங்களும் ஒரு சின்ன யுத்தம் தான், கொஞ்சம் ஜனங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட, யோசுவா கிட்ட நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. அந்த பட்டணம் பேர் ஆயி என்கிற பட்டணம். அந்த பட்டணத்துல போய் யுத்தம் பண்றாங்க. ஆண்டவர் கிட்ட கேட்காம போயிட்டாங்க, போய் யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த யுத்தத்துல பெரிய தோல்வி வந்த உடனே யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பரிசுத்தத்தை எப்படி ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றார். வாசிங்கள், யோசுவா 7:13 வாசிங்கள். அப்ப இரண்டாவது யோர்தான் பிளப்பதற்கு நமக்கு என்ன அவசியமானது? வாசிங்க, யோசுவா 7:13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும், நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காத மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். முதலாவது ஆண்டவர் சொன்னார், அந்த பெட்டி போகும்போது இவர்களை எல்லாரும் பின் செல் என்று சொன்னார். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அப்படி அந்த பெட்டி போய் கொண்டிருக்கும் போதே அவர்கள் தங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும். ஏன் அவ்வளவு ரொம்ப சாஃப்டா சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ண வேண்டும். அப்ப ஆனா இன்னொரு இடத்துல, பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சாபத்தீடு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. சாபமானவைகள், கர்த்தர் விரும்பாதவைகள், கர்த்தர் அருவருக்கக்கூடியவைகள் நடு வீட்டுல இருக்கு. அதனாலதான் அந்த அற்புதம் நடக்கலன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுகிறார்? 7:23 வாசிங்க. அந்த நடு வீட்டுல இருந்து என்ன எடுத்திருக்காங்க பாருங்க. 7:23. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய
சமூகத்தில் வைத்தார்கள். ஒரு மனுஷனுடைய தோல்விங்க, ஒரு மனுஷனுடைய ஆசைனால ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவுல வச்சு மறைச்சி மேல மூடிட்டான். அந்த ஒரு மனுஷனால அந்த குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அந்த ஒரு மனுஷனால கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியலங்க. அப்ப பாருங்க, கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியல. சொந்த ஜனம், தேவனுடைய ஜனம் தோற்று போனது. அப்ப சத்துரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான், பிசாசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் உங்களுக்கு ஜெயத்தை தர முடியலனா, சாபத்தீடானது எங்க வந்துருச்சுன்னா உங்க வீட்டு நடுவுல வந்துருச்சுன்னு சொல்றார். ஒருவேளை யாருக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். சாபத்தீடானது உள்ள இருக்கிற வரைக்கும் யோர்தான் பிளக்கப்படவே பிளக்காது. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த முதல் வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் என்னையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறேன், என் வீட்டையும் நான் என்ன செய்யறேனா பரிசுத்தம் பண்ணிக்கொள்றேன். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானமா சொல்ல முடியுமா? என்னையும் பரிசுத்தம் பண்றேன், என் வீட்டையும் நான் என்ன செய்யறேன் பரிசுத்தம் பண்றேன். வீடு பரிசுத்தமாகணும், வீடு பரிசுத்தமாகணும். கர்த்தர் பார்க்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய வீட்டை பார்க்கிறார், நம்முடைய வீட்டை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். இந்த ஆண்டவரை நம்ம பைபாஸ் பண்ணி போயிட முடியாது, உதாசீனப்படுத்தி போயிட முடியாது. ஏன்னா இவர் தான் எனக்கு எதை பழக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதை பழக்கணும்? அப்ப அவர் சொல்றத போல செய்தாதான் யோர்தான் என்ன செய்யும் பிளக்கும். அவர் சொல்ற போல செஞ்சாதான் பிரச்சனை மாறும். அவர் சொல்ற போல செய்தாதான் என் வியாதி சுகமாகும். அவர் சொல்றத செய்யறதுக்கு நான் தாமதிப்பனா? தாமதிச்சுட்டே இருக்கும். ஒண்ணு நீங்க அறிந்து கொள்ளணும், 1000 வருஷம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதா? ஒரே ஒரு நாள். நீங்க 1000 வருஷத்துக்கு நீங்க பண்ணாம இருப்பீங்கன்னா நீங்க இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் யோர்தான் பிளந்துருச்சு பாஸ்டர், அவங்க வீட்டுல நடந்துச்சு பாஸ்டர், என் கூட தான் ஜெபத்துக்கு வந்தாங்க, இவங்க வீட்டுல நடந்துச்சு பாஸ்டர், என் ஃபேமிலியில மட்டும் நடக்கலையே. அப்ப ஆண்டவர் அதுக்கு தான் விடை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாபத்தீடானது, தேவன் விரும்பாதது எது இருந்தாலும் இன்னைக்கு இந்த முதல் வேளையில, ஆமா ஆண்டவரே நீர் விரும்பாதது எல்லாவற்றையும் நாங்க தூக்கி போட்டுறோம். ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளையா அந்த யோர்தானுக்கு கடந்து போனோம். ஏன்னா நாங்க போக வேண்டிய தூரம் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போகணும். அப்படி சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருப்பீங்கன்னா, இரண்டாவது ஆண்டவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தது, உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பரிசுத்தம் எப்படி வருதுன்னா, பவுல் சொல்கிறார், ஆவி ஆத்துமா சரீரத்தை தினந்தோறும் பரிசுத்தப்படுத்துங்கள். தினந்தோறும் பரிசுத்தப்படுத்துங்க, தினந்தோறும் பரிசுத்தப்படுத்துங்க. எப்படி ஒரு ஷர்ட்டை நீங்க கீழே கலட்டி அழுக்கானவன வைக்கிறீங்களோ, தினந்தோறும் உங்கள் மேல் வஸ்திரமாகிய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படி பரிசுத்தம் பண்ணிருவீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவனுடைய கிரியைகளை காண ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? பின் செல்ல வேண்டும். இன்னும் கூட சத்தமா சொல்லுங்க, முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? பின் செல்ல வேண்டும். இரண்டாவது நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் திட்டமாய் சொல்கிற மூன்றாவது காரியம், வாசிங்கள் என்னோடு சேர்ந்து 3:12 வசனத்தை கவனிங்க. அதே பகுதியிலிருந்து தான் தியானிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் எனக்கு என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா, உங்களுக்குள் இந்த யோர்தானை கடப்பதற்கு, எங்களுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆட்களை என்ன செய்யணும்? பிரித்தெடுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? பிரித்தெடுக்கணும். முதலாவது பின் செல்ல வேண்டும், இரண்டாவது பரிசுத்தம் பண்ண வேண்டும், மூன்றாவது பிரித்தெடுக்கப்படணும். இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமானது. இதே பாவமான உலகம்தான், இதே மோசமான உலகம்தான், நம்ம சுற்றி என்னென்னமோ நடந்து கொண்டுலாம் இருக்கலாம். ஆனால் யோர்தான் எனக்கு அற்புதமா மாறணும்னா, ஆண்டவர் சொன்னார், அந்த கோத்திரங்களிலே ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? ஒருத்தரை பிரித்தெடுன்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஆசாரியராக, எல்லாரையுமே லேவியராக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பது அவசியமானது. இந்த உலகத்திலிருந்து நான் என்ன செய்யப்படணும்? பிரித்தெடுக்கப்படணும். என் குடும்பம் மற்ற குடும்பங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படணும். இது பிரிவினை சொல்லல, ஆண்டவர் விரும்புகிறது போல அவருக்கு பிரியமானதுதான் பிரித்தெடுக்கப்படுவது. கர்த்தரை பிரியப்படுத்துவதுதான் பிரித்தெடுப்பது. நான் இங்க பிரிவினையை நான் பேசிக்கிட்டு இல்லை. அப்படின்னா அந்நியர்களோடு, தேவன் விரும்பாதவர்களோடு, தேவன் வேண்டாம் என்று சொன்னவர்களோடு, தேவன் ஐக்கியம் வைக்காத என்று பேசினவர்களோடு, அவங்களோடு நான் சேர்வது ஒரு காலம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் நீங்கள் அவைகளை பிரித்தெடுங்கன்னு சொன்னார். ஒரே ஒரு வசனத்தை வாசி, நம்ம நிறைவு வசனத்துக்கு போயிடலாமா? வாசிங்க. பிரித்தெடுப்பதை குறித்து எல்லாரும் ஆழமாய் கவனிங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 2 கொரிந்தியர் 6:17 வாசிங்கள். 2 Corinthians chapter 6 verse 17. 2 கொரிந்தியர் 6:17 வாசிங்கள்.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட தேவனா? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்திலே இந்த ஆண்டவரை போல ஒரு வல்லமை படைத்த தேவன் இந்த உலகத்திலே இல்லை. ஆனா சிலர் நீங்க மனசுல நினைக்கிறீங்க, இந்த மாசமும் எனக்கு யோர்தான் பிரிந்து போற மாதிரி தெரியல, இந்த மாசமும் அதே போலதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நம்மால பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தேவன் சொல்கிறார், இந்த கொஞ்ச காலத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற கொஞ்ச நேரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சபையின் நடுவில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிரித்தெடுத்தலை கர்த்தர் விரும்புகிறார். A separation. தேவனுக்காக பிரித்தெடுப்பது ரொம்ப ஆசீர்வாதமானது. இன்னொன்று, பிரித்தெடுக்கப்பட்டதுன்னா பிரதிஷ்டை என்று கூட வைத்துக் கொள்ளலாம், கர்த்தரை பிரியப்படுத்துதல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். உங்கள் பிரதிஷ்டையிலே கர்த்தர் பிரித்தெடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நான் சொல்றேன், யோர்தானை பிளக்க கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். சொல்லுங்கள் நல்ல ஒரு அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்ல முடியும், இங்க இருக்கிற இந்த நேரத்தில் அல்லேலூயா சொன்ன இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருமே அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல ஒரு காலத்தில் அவர்கள் பிரித்தெடுத்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சில சூழ்நிலைமையினால, இல்லைன்னா சில காரியங்கள் அவங்க வீட்டுக்குள்ள வாழ்க்கையில வந்ததுனால அவர்கள் பிரித்தெடுக்கப்பட முடியாதவர்களைப் போல மாறிவிட்டார்கள். ஆனா மறுபடியும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், நீ ஆதியில் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டது போல நீ எனக்காக பிரித்தெடுக்கப்படுவாய் என்றால் யோர்தானை பிளக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்வார்? செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, யோர்தான் நிச்சயமாய் பிளக்கும். கடைசி வசனம், 2 வசனத்தை எப்படி ஆண்டவர் யோர்தானை பிளந்துட்டார்னு வாசி முடிக்கலாமா? வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் கவனிங்கள், இறுதி வசனங்கள் வாசிக்க போகிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். கரை புரண்டு ஓடுகிறது அந்த நதி. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. தண்ணீர் என்ன செய்துனா பிரிந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த முந்தின வசனம் நம்ம வாசித்த வசனம் நல்லா நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் பாதம் எங்க பட்டது? அந்த தண்ணீரின் ஓரத்துல தான் பட்டுச்சு. ஜஸ்ட் a tip. ஒரு கொஞ்சம், ஒரு இவ்வளவு தூரம் ஆண்டவர் எப்படி செயல்படுறார் பாருங்க. ஆசாரியர்கள் யார்? ஆண்டவருக்கு பின்பதாக சென்றவர்கள், பெட்டியை சுமந்து கொண்டு சென்றவர்கள். ஆசாரியர்கள் யார்? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள். ஆசாரியர்கள் யார்? தங்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காண்பித்தவர்கள். இந்த 3 ஆசாரியர்கள் சொன்னவர்கள் இப்பொழுது யார்? இந்த கேள்வி புரியல போல. இந்த ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. அவர்கள் முதலாவது எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு பின் செல்கிறவர்களாய் இருந்தார்கள். 2வது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்கள். 3வது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அந்த ஆசாரியர்கள் யார்? அப்பாடா, அந்த ஆசாரியர்கள் யாரு? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அந்த ஆசாரியர்கள் நீங்க தான். நீங்க ஆசாரியர்கள் என்பதற்கு அடையாளமான வசனத்தை சொல்லட்டுமா? வாசிங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? ஆசாரியன்னா இப்ப ஊழியக்காரன் நினைச்சிட்டு இருக்க கூடாது. வாசிங்க. 2:9 வாசிக்கலாம். உங்களை அந்தகாரத்தின் என்றும் நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிகமான என்ன கூட்டம் அது? அந்த கூட்டம் எந்த கூட்டம்? நான் தான். சொல்லுங்க, யாரு? நான் தான். என் மூலம் தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அங்க பெரிய அற்புதத்தை நமக்கு முன்பதாக செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு போய் யோர்தானை பார்த்து ஒரு மனுஷன் அது முன்னாடி நிப்பானா அவனுக்கு சோர்வு வரும். இதெல்லாம் நடக்காதுப்பா, எப்படிப்பா இந்த தண்ணி இவ்வளோ கரை புரண்டு ஓடுது? யோர்தானுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நிற்கும் போது அவனுக்கு மரணம் என்னதான் வரும்? இந்த தண்ணியில விழுந்தா நான் செத்து போயிருவேன். யோர்தானுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு இன்னும் சோதனையா தெரியும், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஆண்டவர் இப்படி எங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டார். யோர்தானுக்கு முன்பதாக நிற்கும் போது அவர்களுக்கு தடையாத்தான் தெரியும். ஆனா யாருக்கு இப்படி தெரியாதுன்னா,
யார் அந்த தேவனுடைய பெட்டிக்கு பின் செல்கிறவர்களா இருக்கிறார்களோ, பரிசுத்தம் பண்ணி கொள்கிறார்களோ, மூன்றாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ, கர்த்தர் யோர்தானை பிளந்து நடத்தி செல்ல போதுமானவர். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். யோர்தானை பிளந்த ஒரு தேவன் இருக்கிறார். கடைசி வசனம் எல்லாரும் வாசித்து நம்ம எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். அதே யோசுவா 3வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? யோசுவா 3:17 சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு நேரம் முன்னாடி நின்னா வாழ்க்கையே முடிந்து போயிரும் நினைச்சவங்க இன்னைக்கு வெறும் தரையில நடந்து போனது போல நடந்து போனாங்களா பாருங்க. ஆண்டவர் வெறும் தரையா மாற்றிட்டார். தண்ணீர் இல்லாத வெறும் தரையில, வெட்டான் தரையில நடந்து போனார்கள். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரே கேள்வியோடு முடிக்கிறேன். அன்றைக்கு யோர்தான் ஆண்டவர் ஒரு வெட்டாந்தரையா மாற்றி தன்னுடைய பிள்ளையை நடத்தி செல்ல முடியும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஏன் கர்த்தர் அதே அற்புதத்தை நமக்கும் செய்யக்கூடாது? அப்ப 3 காரியம்தான். முதலாவது, அவருக்கு பின் செல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு பின் செல்ல வேண்டும். 2வது, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 3வது, பிரித்தெடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் யோர்தானை பிளந்தது போல உங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் அற்புதம் செய்து நடத்த அவர் போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.